என்னடா ஸ்டார்டிங்லேயே சப்பாத்தி மாவு பேசுகிறத காட்டிகிட்ருக்கான்னு தானே பார்க்குறீங்க. இப்போ நம்ம எல்லோரும் கிருத்திக்கு மொட்டை போட பெரிய பாளையம் போகிறோம். ஸோ நைட்டு போய் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் தான் மொட்டை போட போகிறோம். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மாவும் பிசைஞ்சு எடுத்து திரட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகுது. இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சுட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கிருத்திக் வந்து தூங்கிட்டு இருந்தான். எழுந்து வந்தது அவங்க மாமா கிட்ட கொஞ்சிட்டு நானும் சப்பாத்தி உருட்டுறேன்னு சொல்லிட்டு உருட்ட உட்காந்துட்ருக்காரு சாரு. கிருத்தி என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? ஏய் திருப்பி போட சப்பாத்தி திருப்பி போடு. கட்டி போடுறா கட்டி திருப்பி போடுவோம். ஏய் சப்பாத்தி திருப்பி போடு. ஐயா அது வாடு வந்து ஐயா ஒரு வழியாக பாதி சப்பாத்தி சுட்டு முடிச்சாச்சு. இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. சுட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃபைனலி எல்லா சப்பாத்தியும் சுட்டு முடிச்சாச்சு. தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ணியிருக்கோம். கிளம்பியாச்சு. இவர் என்ன நினச்சிட்டாருன்னா எல்லோரும் காரில் ஏறுறாங்க, என்னையும் மட்டும் ஏற்றலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட போன்னு கதறிட்டு இருக்கான். நம்மளும் தான் போகிறோம். எதுக்கு அழுகிற? கிளம்பி கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். சாமி பார்க்கலான்னு போனோம். பட் நாங்கள் போனது 8 o'clock ஆகிடுச்சு. நடை சாத்திட்டாங்க. ஸோ மார்னிங் தான் சாமி பார்க்க முடியும். சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சு ஒரு வழியாக. கிருத்திக் சார் வந்து தூங்கிட்டே வந்தார் இல்லையா, அவர் எழுந்ததும் கோயிலை பார்த்தோன்னே அரோகரான்னு கத்திட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாேருக்கும் எடுத்துகிட்டு வந்த சப்பாத்தி உருளைக்கிழங்கெல்லாம் எல்லாேருக்கும் வச்சு கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த சார் என்ன பண்ணார்னா அவங்க தாத்தா கூட ஏறி உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்ருந்தான். எல்லோரும் நிறைய பேர் இருக்கிறதுனால அவருக்கு வந்து குஷி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இந்த பக்கமும் அந்த பக்கமும் கோயிலையே ஒரு ரவுண்டு வந்துக்கிட்டே இருந்தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock இருக்கும். நம்ம குட்டீஸ்க்கெலாம் போர் அடிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தூங்குறோன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சைடில் இந்த சார் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பாருங்கள். டிஷூன் சண்டை போட்டுட்ருக்காரு ஆயா கிட்ட. இப்போ டைம் என்ன ஆகுது, இந்த பையன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இவனை தூங்க சொன்னால் பாட்டு பாடிக்கிட்டு எல்லார் மேலேயும் வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கான். ஆயா மேலே தூக்கி போட்டு பறக்குது வாட்டர் பாட்டில். ஆயா கேட்ச். அதுக்கப்புறம் ஒரு வழியாக 1:30 மணி ஆகிடுச்சு. அவனை தூங்க வைக்கிறதுக்கு அவங்க டாடி தான் ஆட்டி தூங்க வச்சாங்க. மார்னிங் 5:30க்கெலாம் மொட்டை போட கூட்டிகிட்டு போயாச்சு கிருத்திக்கை. மொட்டை போடும் போது சார் ஒரே அழுக. ஸோ வந்து வீடியோ எதுவும் எடுக்க முடியல. லாஸ்ட்டாக ஒரே கிளிப்பிங்லாம் எடுத்திருக்கேன், அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். அவர் மா பார்க்க போறாரு. அப்புறம் மொட்டை போட்டு முடிச்சுட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே வெளியே நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ குட்டீஸ்களுக்கு வந்து டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.